வணக்கம் ஓவியகுமார். நிச்சயமாக திருநெல்வேலி மாநகராட்சிக்கு உட்பட்ட மேலப்பாளையம் பகுதியில் நிமோனியா காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த 4 வயது சிறுமி இன்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவம் திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஓவியகுமார், திருநெல்வேலி மேலப்பாளையம் பகுதியில் 40 நாட்களுக்கும் மேலாக போராடிய 4 வயது சிறுமி நிமோனியாவால் பலியானதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. இது குறித்த விவரங்களை சேகரித்த போது மேலப்பாளையம் பெரிய குத்பா பகுதியை சேர்ந்த ரசூல் என்பவரின் மகள் 4 வயது சிறுமியான ரிப்கா பாத்திமா. இந்த சிறுமிக்கு கடந்த சில வாரங்களுக்கு முன்பு கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டுள்ளது. பரிசோதனையில் சிறுமிக்கு நிமோனியா பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சிறுமிக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. கடந்த 40 நாட்களாக உயிருக்கு போராடி வந்த சிறுமி ரிப்கா பாத்திமா இன்று சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். சின்னஞ்சிறு சிறுமியின் இந்த மறைவு அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலப்பாளையம் பகுதியில் சமீப காலமாக சுகாதார சீர்கேடு அதிகரித்து வருவதாகவும் தேங்கும் கழிவு நீராலும் குப்பைகளாலும் மர்ம காய்ச்சல் வேகமாக பரவி வருவதாகவும் அப்பகுதி மக்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றனர். மாநகராட்சி நிர்வாகம் போர்க்கால அடிப்படையில் துப்புரவு பணிகளை மேற்கொண்டு நோய் தொற்றை தடுக்க அனைத்து நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து சத்தியம் தொலைக்காட்சி சார்பில் திருநெல்வேலி மாநகராட்சி நகர் நல அலுவலர் டாக்டர் பால சுப்பிரமணியனிடம் இன்று காலை கேட்டபோது மேலப்பாளையம் பகுதியில் சுகாதார பணிகள் ஏப்ரல் மாதம் முதலே தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகின்றன. சிறுமிக்கு தற்போது காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட்டதாக கூறப்படும் தகவல் உண்மையானது அல்ல. அந்த சிறுமி மார்ச் கடைசி வாரத்திலேயே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்துள்ளார் என தெரிவித்தார். இருப்பினும் சிறுமியின் இறப்பிற்கான துல்லியமான மருத்துவ காரணம் குறித்து அதிகாரிகள் தரப்பில் இதுவரை எந்த விரிவான விளக்கமும் அளிக்கப்படவில்லை. ஓவியகுமார், 40 நாட்களாக சிகிச்சை பெற்று வந்த சிறுமி உயிரிழந்திருப்பது மாநகராட்சி நிர்வாகம் மேற்கொண்டு வரும் தடுப்பு நடவடிக்கைகள் போதுமானதா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் இந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் காய்ச்சல் பரவுவதற்கான உண்மையான காரணத்தை கண்டறிந்து இனி ஒரு உயிர் இழப்பு ஏற்படாத வண்ணம் மாநகராட்சி மற்றும் சுகாதாரத்துறை விழிப்புடன் செயல்பட வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. தொடர்ந்து நிகழ்வுகளையும் இது குறித்த மேலதிக தகவல்களையும் திரட்டிக் கொண்டிருக்கிறோம். ஓவியகுமார்.